மெதுவா நடந்து போலாமா? எங்காவது கடைந்தா சுட சுட போண்டா பச்சி டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வரலாம். அப்படியே இங்க வரணும். ஓ, அப்ப வர வேண்டாமா? அந்த மலை நினைச்சிட்டு அவ்வளவு தூரம் போறோம்ல. கார் எப்படி வரும்? காரு நீ இருக்கீங்களடா, நீ எதுக்கு இருக்க? நீ பஞ்சரெல்லாம் சரி பண்ணி அப்புறம் ஓட்டிட்டு வா மலை நின்ன பின்னாடி. ஓகே, நாங்க 3 பேர் மட்டும் தான் போறோம். நீ வேண்டாம், நீ வராத. அத நீ சொல்லாத. போண்டா வாயா, நீ வராதடா. நீ காருக்கு காவலா இங்கே இரு. ஐயோ சாரிடா அஜய், எனக்கு சிரிப்பு வருது. உன்னை பார்த்தா வருத்தமாவும் இருக்குடா. காரு என்னது இல்ல அவனது. ஓசில வந்தில்ல, ஓசில அதனால நீ தான் இருக்கணும். அப்போ நீயும் தான் வசல வந்த. நான் சின்ன பிள்ளைல நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன், நீ இங்கே இரு. வா, நானும் வரேன். எங்காவது ஸ்கூல் இருந்தா நீ தான் சின்ன பிள்ளையாச்சே, அங்கேயே உன்னை ஜாயின் பண்ணி விட்டுறேன். போடா பம்பர் கட்டு வாயா. ரேவதி, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப தான் வாய் பேசிட்டே இருக்க. பின்ன அவன் மட்டும். ஐயோ, ஏற்கனவே மலையில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல உங்க ரகல வேற. உங்களுக்கு தானே போகணும், நீங்க போயிட்டு வாங்க. என் கார் தானே, நானே வெயிட் பண்ணி வரேன். நீங்க கீ எடுத்துட்டீங்கல்ல? ம், கீ எடுத்துட்டேங்க. இல்லைங்க, தூரல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே போயிட்டு வரலாமா? ம், இல்ல, நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். ஐயோ ரொம்ப பிளிக்காதயா, அதான் கூப்பிடுறோம்ல வாயா. இல்லனா நீங்க தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்லி என்ன அவசர அவசரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஓ, அதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? இல்லனா இல்லைங்க, நான் அதுக்காக உங்களை கூப்பிடல. இல்ல இப்ப என்ன கூப்பிட்டோம்ல, வருவீங்களா மாட்டீங்களா? ஏங்க, ஏன் பொறுமை, முதல்ல தூரம் நிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆமால, உடனே இவன் லோமா விளாண்டுருவா. தூரம் நின்னா எதுக்கு நம்ம அங்க போக போறோம்? அதுக்கு கிளம்பி வீட்டுக்கே போயிடலாமே. வண்டியை என்ன பண்றது? 2 பேர் இருக்கீங்களா, தள்ளிட்டு வாங்க, தள்ளிட்டு. ரொம்ப தான். அப்பப்போ மெக்கானிக் யாராவது பார்த்து கூட்டிட்டு வா, சரி பண்ணிட்டு போலாம். ஓ, அதையும் நான் தான் பண்ணணும். நீங்க ஏங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் எதுவும் சொல்லல. அவங்க தான். ஓ, அப்ப நாங்களும் ஓசில தான் வந்தா நாங்களும் கார் தரணுமா? ஐயோ சாமி, நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல. அப்புறம் அங்க பாருங்க, அங்க. என்னையெல்லாம் பார்க்காத, உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது. ஐயா ரொம்ப தான். ஐயோ, அவனே இல்ல, அங்க ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அழகன், எங்கடி போன கொட்டுற பானையில? நானும் வெத்தலை வாங்கலான்னு போனேன். அழகன் கையை விடுங்க. நான் தானே உன் கையை பிடிச்சேன். ஐயோ அழகன், ரோட்ல வச்சுக்கிட்டு. எங்க வச்சுக்கிட்டா இருந்தானே, என் பாட்டாட்டி கையை நான் பிடிப்பேன். சி போங்க அழகன். வெத்தலை வாங்க போனேன்னு கையில வெத்தலைய காணல. கடையில இல்லையா? ஓ, இப்போ என்ன, உனக்கு வெத்தலை தானே வேணும்? மாமன் எங்க இருந்தாலும் உனக்கு வெத்தலை கொண்டாந்து தரேன் பாரு. ஐயோ சும்மா இருங்க அழகன், நானே போய் எங்காவது பறிச்சுப்பேன். மழை பெய்யுது, எங்காவது போய் வலி கொட்டி ஏன் விழுவானேன்னு கடைக்கு போனேன். நீங்க எதுக்கு எனக்காக அழறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, என் பொண்டாட்டி வெத்தலை போடாமையே சேர்ந்திருக்காளே. சி போங்க அழகன், உங்களுக்கு எப்போ பொறுமைதான். நானும் பொய் சொல்லலடி. நீ வேணா பாரு, மற்ற நாளெல்லாம் வேணா மலையில குளிக்கவோ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? நிஜமாவா? ம், பின்ன மாமன் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்வேன்? சி போங்க அழகன். அப்போ நான் மற்ற நாளெல்லாம் என்ன குளிக்காம வர மாதிரி, இன்னைக்கு தான் மலையில குளிக்கிற மாதிரி என்ன பேசுறீங்க? இல்லடி செல்லம், என்னனாலும் என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. சி போங்க அழகன். அதுவே எத்தனை தடவை தாண்டி சொல்வேன். சரி மாமா போறேன் போ. அழகன் இல்லைங்க, நீ தானடி போக சொன்னேன். அது அது சும்மா சொன்னேன். ம்ஹும். நீங்க இல்லைன்னா எனக்கு எது வாழ்க்கை? அப்படி போட வேலை. இந்த வயசுலயும் என்ன ஒரு லவ். அவங்க கூட பாரு, இப்ப இந்த நிமிஷம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காத சொல்லி எப்படிலாம் என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப ஆசையா இருந்தா நீங்களும் போங்க மேடம். போனாதான் என்ன தப்பு? அவங்களே யார் என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம இருக்கும்போது நான் மட்டும் ஏன் யோசிக்க போறேன்? அதான் போ.
போலாம் சார். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அது நல்லா இருக்காது. அச்சோ, அப்ப மேடம் போக மாட்டீங்களா? ஆமா. ஐயோ, மேடம் என்ஜாய் பண்றத பார்க்கலாம்னு நினைச்சனே, இப்படி மிஸ் ஆயிடுச்சே. நம்ம வேணா 4 பேரும் இங்க ஆடலாமா? ஆ, நாங்களாம் வரல, நீ வேணா ஆடு. ஏன்? எனக்கு நீ வலிக்கு விட்டு விழணும். அதுக்கு எங்களையே பலிகடா ஆக்கணும்னு நினைக்க. ஓ அப்படியா? இருடா சோனமுத்தா, உன்னை பிடிச்சி தள்ளி விடுறேன் இப்போ. இவ்வளோ நேரம் அமைதியா இருந்துச்சேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? முடியலடா சாமி உங்களோட. நான் நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். ஏங்க, உன்னால முடிச்சா தள்ளி விடேன் பாப்போம். நாரிடுவேன் நாரி. அப்புறம் நாங்கெல்லாம் வேற உன் கூட சேர்ந்து இருக்கணுமா? அதனால அதனால தள்ளி விடாம இருக்கேன். ஓ, அவ்வளோ நல்லவளா நீ? ஆமாடா ஆமா. பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுதுங்க சார்? நான் சொன்னனா நீ என்ன பாருன்னு? நான் கேட்டேனா உன்னை பார்க்க சொல்லி? உன் சோழி என்னவோ அதை பாரு. என்ன வந்துட்டா? உனக்கு இது தேவையா? தேவையாங்கிற? அட சும்மாடா, இதுவும் நல்லா தானே இருக்கு. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்குறது? ஆமா ஆமா மேடம், கிளாஸ்லயே சும்மா ஒரே இடத்துல உட்கார மாட்டீங்க. அடங்கா பிடாரியெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்கங்க. அஜய், நீ மட்டும் எவ்வளோ வரனாலும் அடங்கவே மாட்டடா. என்னை பத்தி எனக்கு தான் முழுசா தெரியும். என்ன, எனக்கு யாரும் சர்டிபிகேட் தர வேண்டாம். ஆமாமா, இல்லைன்னா அப்படியே உனக்கு இங்க அவார்டு தரக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போவையா அந்தால? நான் இங்க தானே உட்காந்துருக்கேன், நீ அங்க தானே நிக்கிற. உனக்கு என்ன வந்துச்சு? அவங்கள பார்க்கவும் பாவமா இருக்கு. இவளும் விடுவேனாங்கிறா, அவரும் விடுவேனாங்கிறாரு. ஐயோ, இல்ல, நின்னுட்டே இருக்க கால் வச்சதுன்னா போய் காருக்குள்ளேயே உட்காரு. சும்மா நொய்யன்ட்டு. யாரு? நான் நொய்யன்னு இருக்கேன். ஆமாண்டா பணங்கட்ட மண்டையா, எனக்கே எங்க குழுல ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியல. நீவன் ஒருத்த பாரு, உள்ள இடம் இருக்கு. உள்ள போறியா? உள்ள போய் வேணா படுத்துங்க. உன்கிட்ட அதுவும் இந்த மலையில தூங்க முடியுமா? ஏண்டா எருமை, உன்னை ஏன் கிட்டே தூங்க சொன்னேன்? அங்க போய் தூங்குன்னு சொன்னேன்டா. ஐயோ, அதான் குட்டுச்சி, தூக்கம் வரல. தூக்கம் வரலைன்னா தூக்கு போட்டு தொங்கு. இம்சை பண்றா, சும்மா இம்சை. யாரு? நானு? ஆமாண்டா ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்டா, போர் அடிக்காம பாத்துக்கிறீங்க 2 பேரும். டே சேகர், இவ ரொம்ப வாய் பேசுறாடா. கார் டிக்கில போட்டு பூட்டு சொல்றேன். யோ டாக்டர், என்ன போட்டாத, அவனை போட்டு முதல்ல. ஏங்க மேடம், அவன் டாக்டர்னா அப்ப நான் யாருங்க மேடம்? நீ பேஷண்ட்டா, பேஷண்ட். ஒரு சைக்கோ நீ. டேய், நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஃப்ரெண்டான்னு கேக்குறேன். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிறீன்னு? அப்புறம் என்னடா கேக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க? இவ்வளவு தூக்கி. ஐயோ, உங்க பிரச்சனைக்கு என்ன இழுக்காதீங்கப்பா. இவங்க சண்டையில நம்ம எதுக்கு? வாங்குங்க, நம்ம எங்காவது போலாம். ரேவதியும் தான் வரேன்னு சொன்னால. இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? யோ டாக்டர், நான் வரேன். அப்போ நானே? நீ நானா? நீ வராத. பொடி. காருக்குள்ள உன்னை படுக்க சொன்ன தப்பா போச்சு. யோ டாக்டர், இவனை படுக்கப்பட்டு காரை மேல ஏத்து சொல்றேன். என் ஃப்ரெண்ட நானே வா. கேஸ் ஆயிடும் ரேவதி, கேஸ். அதெல்லாம் அப்பாட்ட சொல்லி ஆன் கிளியர் பண்ணிக்கலாம். ஆமாமா, ஷாம்பு வச்சு கிளியர் பண்ணிடுவாங்க. அவ என்ன சொல்லிட்டு இருக்கா? நீங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான், என்ன எரிச்சல் கூட்டிட்டு இருக்கான். அச்சோ, ஃபயர் எரியுது. ஐயோ, 4 முட்டையை வாங்கி போட்டா வெந்துரும்ல. நான் போய் வாங்கிட்டு வரேன் முதல்ல. கூட்டா, எதுக்கு வெறும் முட்டையை வாங்கணும்? கூட 4-5 ரூபா சேர்த்து போட்டு முட்டை போண்டா இல்ல பப்ஸ் கூட வாங்கலாம். இல்ல அது இல்லாட்டி ஆம்லெட்டா வாங்கிட்டு வரலாம்ல. கூட டீயும் வாங்கிட்டு வா. ஓ, நான் வேணா கூட வரவா? ஏன்னா எல்லாமே கடையில இருந்தா கூட காசு செலவு பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ ஒண்ணும் வாங்காம கையை வீசிக்கிட்டு வருவ. கடவுளே, வா போலாம். தேங்க்யூ. ஏன் அஜய், கடை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு குளம் ஏரி தண்ணி சேருன்னு எங்காவது இருந்தா தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவான். அடடா, பிளான் நல்லா இருக்கே. உன்ன என்ன? நீங்க கடைக்கு வரல? அது அவங்க போறான்னா நம்மளும் போலாம். அப்ப வாங்க.
ஜகஜால கில்லாடிடா நீ. ஆ மகாராணி கிட்ட இருந்து உத்தரவு வராம நகர மாட்ற. ம் நீ நிறுத்து. என்னது? ஆஹா ஒன்றும் இல்லையே, போலாமா? ம். டேய் பிஸ்கட் மண்ட தலையா, நீ என்ன பாடா படுத்துனதுக்கு நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன் சொல்லிட்டேன். பில்லு உங்க டாடி பே பண்ணிடுவாரு இல்ல, அப்பனா எனக்கு ஓகே. இல்லடா, நீ தான் பே பண்ணணும். வா வந்து தொலை வா. வரேன், ஆனா தொலையெல்லாம் மாட்டேன். அதானே, அதெல்லாம் நடந்துட்டா உலக அதிசயமெல்லாம் நடந்துரும். டேய் அட வாமா, வா வா. என்னாச்சு, வேற கடைக்கு போலாமா இல்லை இங்கேயே? சாப்பாட்டு ராணியை கேட்காம என்ன கேட்குற? டேய் இருக்கிற சேத்தையெல்லாம் அள்ளி உன் மூஞ்சில தேய்ச்சி வேண்டாம். இப்போ டீ கேட்டது யாரு? நான் தான். அப்போ டீ வாங்கினா நீ குடிக்க மாட்டேல்ல? ம், அதான் உனக்காக தான் இப்ப கொற்ற மலையில இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓ ரேவதி, உங்க சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க. அங்கேயாவது நம்ம தனியா இருந்தோம், இப்போ பொது இடத்துல வந்து இப்படி. அது அந்த வானரத்துக்கிட்ட சொல்லு. ஏய், வர வர ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கிற என்ன? எங்காவது குட்டியோ குளமோ ஏதாவது வரட்டும், உன்னை போட்டு. என்னடா, என்ன என்ன என்ன? டீ என்னடா டீ? இவளுக்கு பாடையில வாங்கி கொடு. என்னடா ஆச்சு உனக்கு? அவங்க தான் சின்ன பொண்ணுனா நீயும் சேர்ந்துக்கிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. பின்ன என்னடா, ரொம்ப கடுப்பை கிளப்பிட்டு இருக்காடா. இந்த பிரின்சிபலுக்கு அறிவே இல்ல, இவ்வளவு கூட சேர்ந்து நம்மள கோத்துட்டு இருக்கு பாரு. டேய் டேய் டேய், அத நான் சொல்லணும்டா. நீ நிறுத்து முதல்ல. ரெண்டு பேரும் முதல்ல பேசாம இருங்க. அத அங்க சொல்லுடா. சபா, இப்ப டீ கிடைக்குமா கிடைக்காதா? அண்ணே இங்க டீ கிடைக்குமா? உட்காருங்க அண்ணே, கொண்டு வரேன். ம். என்ன இந்த தம்பி இந்த கடையில இருந்து அந்த கடைக்கு போயிட்டான்? இதுக்கு சொல்லியிருந்த நம்மளே அங்க போயிருக்கலாமே. என்னடா அஜய், வெயிட் பண்ணி பாப்போமா இல்ல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனா? வெயிட் பண்ணுவோம். மழை வேற ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க போய் கடைக்குள்ள கேட்டுட்டு உட்காரலாமா? டீ வருதுல்ல, குடிச்சிட்டு போலாம். சரி போலாமாங்க? எங்க போறது? பஞ்சல் மட்டும்தான் ஓகே, வேற ஏதாவது ப்ராப்ளம்னா நான் வேணா மெக்கானிக் யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு வரேன். காரை ரெடி பண்ணிட்டு அப்படியே மெதுவா போலாம். சரி, நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க. நீங்க நாங்க ரெண்டு பேரும் இங்கே நிக்கிறோம். இங்கே வா. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? டீ மட்டும் தான் நீ சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடல. அத்தையாடா, டீ வாங்கி கொடுத்ததுலயும் ஒரு குறை. அவங்க ஊரை சுத்தி விசாரிச்சுட்டு வரட்டும், அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் எங்காவது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு ஐஸ் எங்காவது வித்தா கூட வாங்கி சாப்பிடலாம்ல. போதுமான்னு கேளுடா, அடிக்கிற மலைக்கு வயிறா இல்ல வண்ணா தாலியான்னு தெரியல அது. ஆனா உனக்கும் அவங்களுக்கும் தாண்டா நல்லா செட் ஆகுது. என்ன தயவு செஞ்சு கோத்து விட்டுறாதடா. ஆமாம்மா, சாருக்கு அவங்கால அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொன்னேன்டா. அதுக்காக இவளை பார்த்தா அவளை கரெக்ட் பண்ண முடியாதுல்ல. ம் சரி சரி, நீ டென்ஷன் ஆகாதா. ஏங்க, நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி தான் உங்களை தனியா விட்டுட்டு போறோம். அப்புறம் கடைசியில ஊர் பேர் தெரியாத ஊர்ல கொண்டு வந்து தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எங்களை குறை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். அத போய் அவகிட்ட சொல்ற பாரு. அவ ஊர் இல்ல உலகத்தையே வித்துட்டு வந்துவா. உன்னை தொண்டா முறைக்கிறாங்க, அவ கிடக்குறா. அவங்க உலகத்தையும் வித்துட்டு வந்துருவாங்க தான். ஆனா வாயாடிங்க கூட ஏதோ தானோ சரியான வெகிலி எல்லாத்தையும் ஓப்பனா பேசிடுவாங்கன்னு நினைக்கலாம். இந்த ஊமை குசுமிங்களை நம்பவே கூடாது. உன் அந்த ரகம் தான். புலி பாயருக்கு ரெடியா இருக்கு, நீ வாடா. எஸ் ஆயிடலாம். ம், இங்க மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு? 2 வீதி தள்ளி போகணுங்க சார், ஆனால் மலைக்கு திறந்துருக்குமா தெரில. சரிங்க, 10 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம். அது வரைக்கும் இவங்க இங்க இருப்பாங்க. ஆ சரிங்க சார். மலைக்கு இப்படி ஓரமாக வந்து நில்லுங்க. தேங்க்ஸ். ச்சே, 10 நிமிஷத்துல வரேன்ட்டு இன்னும் இவனுங்களை வேற அழக்கானோம். எப்படியும் இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் போக முடியாது. அப்புறம் இவனுங்களோட வரட்டும், பார்க்கலாம். எங்கெல்லாம் உங்களை தேடுறது? இங்க தானே இருக்கோம். நாங்க அங்கதானே இருக்க சொன்னோம், நீங்க எங்க வந்தீங்க? அது ம், இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நீங்க போனது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த வீட்டுக்காரங்க கிட்ட தான் கார் மெக்கானிக்கோட நம்பர் இருக்கான். அந்த வீடு லாக்கா எல்லாம் இருக்கு. ம்,
கார் மெக்கானிக் வேற கிராமத்துல இருக்காரு, அங்கிருந்து இங்க வரணுமா? அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி தானே இருக்குது. இந்த ஊரில் ஒன்றுமே வாங்கல. அங்க அங்க கூட ஒரு கார் நிக்கே. அது யாரோ கெஸ்டா வந்தவங்களோடதுன்னு நினைக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணுறது? உங்க டேடிக்கு கூப்பிட்டங்க, நீங்க இதை வழியா ஏதாவது வேலையா வந்தீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு போக சொல்லி. ஆ, 2 பேருமே இந்த சைடு எங்களுக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. அதுவும் இல்லாம இங்கேயே எப்படி மழை பெய்யுது? அப்போ சென்னையிலையும் அங்கேயும் அப்படித்தான் இருக்கான். அச்சோ, இப்படி வந்து மாட்டிட்டோமே. சரி அதெல்லாம் விடுங்க, இருக்கிற சூழ்நிலையை சமாளிச்சு தானே ஆகணும். அப்படியே ஒரு பாட்டி தாத்தா பார்த்தோம்ல, ம். அவங்க வீட்டில் உங்களுக்கு மட்டும் நாங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கோம், நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, நாங்கள் 2 பேர் கார்லேயே இருந்துப்போம். இல்லைங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது, அதனால தான். சரி இந்தாங்க, இப்போதைக்கு இதான் கிடச்சிது, இதை காருக்குள்ளே உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பேசணுன்னா போய் மெயின் ரோட்டில் நின்று பேசிட்டு வாங்க. அப்புறம் அந்த பாட்டி தாத்தா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரோம். ம். என்னது இது? வீட்டில் யாராவது கார் மெக்கானிக் இருந்தால் கூட கூட்டிகிட்டு வரலான்னு அலைஞ்சிட்டு இருந்தோமா, அப்போது மக்காச்சோளம் சுட்டுட்டு இருந்தாங்க ஒரு வீட்டில், அதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்போ உங்களுக்கு வாங்கிக்கலாம்ல? அதான், அது வீடு, கடையில். ஓ, நாங்களும் ஒன்று வாங்கணும். ஆனா அது சொன்னா திட்டெல்லாம் வாங்குவேன். சொல்லலைன்னா வேஸ்டாலாம் போயிடும். ம். ஹலோ, ம். என்னது? அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க, மழைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆ. நீ போய் சாப்பிடு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். சாப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம். ம். நீங்கள் வாங்கிட்டு வந்ததை நாங்கள் சாப்பிட்டோம்ல, இப்போ நாங்கள் தரதையும் நீங்கள் சாப்பிட்ணும். ஏங்க, அந்த பாட்டி தாத்தாவும் தூங்க போயிட போகிறாங்க, உங்களை சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ நேரமா? அப்போ இப்போ போய் அலைஞ்சு திரிஞ்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ ஒரு தள்ள வண்டியில வித்துட்டு வந்தாங்க. ம், இந்தாங்க. இப்போ இதை வைங்க, அந்த பாட்டி தாத்தாக்கு கொடுத்துக்கலாம். ஏன் நாங்களே தான் சாப்பிடணுமா? டேய் சேகர், இவ்வளோ வேகமாக தலையாட்டுறதை பார்த்தா உனக்கு வேணா பில்லி சுனி ஏதாவது வச்சிருப்பாங்கடா. ம், இருந்தாலும் இருக்கலாம்டா, அது இவ தலையாட்டுறதை பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. சரி, அங்க என்னன்னு கேளு, நான் கேட்ட போல் போல்னு சண்டைக்கு வருவா. சாரி, அப்பளாவே கொடுத்துருக்கணும். இப்போ தானே வாங்கினீங்க, அப்புறம் எப்படி அப்படியே கொடுக்க முடியும்? சரிம்மா, உங்களை போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ம். தேங்க்ஸுங்க. அப்புறம் ம், இனியொன்று தருவோம், அதையும் சாப்பிடணும். ஐயோ போச்சுடா, பாயசனா பாடாயிலா என்னன்னு தெளிவா கேளு. அதெல்லாம் இங்க கிடைக்காதுடா. ஆ, அதுவும் எனக்கு ஒரு லைட்டா நம்பிக்கை, எனக்கா இருக்காதுன்னு, உனக்கா தான் இருக்குன்னு. ஃப்ரெண்டாடா நீ எல்லாம் ஃப்ரெண்டாங்கிறேன். சரி விடுடா, நம்ம வாங்கி கொடுத்தத அவங்க நம்பிக்கையா சாப்பிட்டாங்களா, அப்படி நம்மளும் சாப்பிடுவோம். ம், என்னது அது? திட்டு விழக்கூடாது. ஐயோ, குட்டச்சி இப்படி சொல்றதுலயே சம்திங்கிறாங்கன்னு தெரியுதே. ம், ம், இப்ப ஹாப்பியா உங்களுக்கு? காலையிலேருந்து ஒதுங்க இடம் இல்லாம மழையிலேயே நனைஞ்சிட்டு இருக்கோம், இப்ப ஐஸ் வேற சாப்பிட்ருக்கோம். நாளைக்கு காலையில கண்டிப்பா 4 பேர் ஜிஹெச்ல தான் இருக்க போறோம். அதுவும் திறந்து வையா, நீ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறேன். இத பிடிக்கும் ஒரு நிமிஷம். டேய் பேசாம இரு, அவங்க சீரியஸா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீ பிடிடா முதல்ல. வந்ததுல இருந்து அமைதியா இருக்காளேன்னு பார்த்தேன், அடங்க மாட்டா பாத்தியா? அங்க என்ன? ரேவதி, நீ சும்மாரு. அப்போ நீதான் நீ சாப்பிட்ட ஐஸ்ல தான் பாய்சன் கலந்துருக்கேன். உன்ன எஸ்கேப். குட்டிச்சி இதோ வரேன் உனக்கு. பாத்துங்க, கவனம். ம், ரேவதி சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அவ சும்மா சொல்கிறா. அஜய் எதுவும் பண்ணிட மாட்டான், உங்க ஃப்ரெண்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுவான், போதுமா? அதுக்கு நான் கேரண்டி. பத்திரமா கூட்டிகிட்டு வந்தால் சரிதான். தேங்க்ஸ். எதுக்கோ? எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு
ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து கேர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே குறிப்பாக ரேவதி பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிறீங்களே அதுக்கு அது எங்களோட கடமை. உங்கள் வீட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எங்களை நம்பி தானே அனுப்பியிருக்காங்க. அதனால தான். அவ்வளோதானா? மற்றபடி ம் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை கேளுங்க. இல்லை, நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டா சிஸ்டரா இல்லையான்னு கேட்க வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசட்டும். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் சொல்லும்போது அதான் அவங்க கொஞ்சம் சிரிக்கலாமே. ம் கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன். அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேணும் வாழ்வில்? வானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன். ஓடாத ஓடாதேன்னு சொன்னேனே கேட்டியா நீ? என் வாளு அருந்த வாளு அடங்காப்பிடாரி ஏதாவது சொன்ன கேட்குறியா நீ? போட்டனா பாரு மண்டையில் நாளு மூளையை வேலை செய்யாதா உனக்கு? காலையிலேருந்து ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். அது கொற்ற மலையில் நனைஞ்சு நனைஞ்சு அது சொதன்னு இருக்கும். போதாக்கு வரைக்கும் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நிற்காம மழை பெய்யுது. தெரு ரோடுன்னு எல்லாமே ஈரமாக தண்ணி நின்றுட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அறிவில்லாது கால் ஸ்லிப் ஆகும்னு தெரியாத உனக்கு அதில் போய் ஓடி வர சொல்லிட்டே இருக்கேன். இவ பாட்டுக்கு ஓடி வரா. போடா விளக்கண்ணா, இப்பதான் கால் ஸ்லிப் ஆயிடுச்சுல. ஆமாண்டி வென்று நல்லா வலிக்கு விட்டு விழு. போடா பக்கி, எல்லாம் உன்னாலதான். நீ தானே துரத்திட்டு வந்த. ஏய் நீ தாண்டி முதல்ல ஓட ஆரம்பிச்ச. நான் ஓடாதேன்னு சொன்னா இல்லையா? நான் என்ன உன்னை கடிச்சா திங்க போறேன்? அந்த ஓட்டம் பிடிச்சிட்டு பின்ன இப்ப என்ன குறை சொல்றா? கால் வேற ஒரு பக்கம் வலிக்குது. இதுல இவன் வேற ஒரு பக்கம் வாங்கலாம். வேணும் உனக்கு நல்லா வேணும் பக்கி பக்கி. போடா, நீ என்ன கொண்டு சத்யா கிட்ட விட்டுரு. நான் சத்யா கிட்ட இருந்துக்கிறேன். உங்க அப்பா தானே நாளைக்கு காலையில வருவாருமா உன்னை அழைச்சிட்டு போக. அது வரைக்கும் கொஞ்சம் வாழ்த்தனத்தையெல்லாம் மூட்டை கட்டி வை. அதான் நீ வேணுண்டே பண்ணினா. இப்ப என் கால் போச்சு. வலி வேற போகுது தெரியுமா? ஓவரானா இப்படிதான் கடவுள் அடக்குவாரு. நான் இங்க வலியில இருக்கேன். இதான் உனக்கு திட்டுறக்கு டைம் ஆடா. போடா. சரி சரி அப்படியே எழுந்து மெதுவா நடந்து வா. என்ன அறிவு கெட்டவனே, சைத்தான் கே பச்சா. நான் காலாசிக்கு கூட முடியல நடந்துட்டு இருக்கேன். நடந்து வரணும் அம்மாவே நடந்து. பண்ணி போடா, ரேகாவையோ அந்த டாக்டரையோ கூட்டிட்டு வாடா. அவங்களாவே என்ன கூட்டிட்டு போவாங்க. நீ வேஸ்டடா, சுத்த வேஸ்டடா. உன்னையெல்லாம் யாரோட டாக்டர் படிக்க சொன்னா? இறக்கமே இல்லாத கண்ணச்சுக்காரா. அவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் வந்தா ஐயோ நம்ம தான் வேணுட்டு தள்ளி விட்டுதா எல்லாம் சொல்லிடுவா இவ. போனா போய் தொலைது பேஷண்ட்டு நினைச்சு நாமளே தூக்கிட்டு போவோம். வேற வழி? டேய் மூங்குஸ்தா மண்டையா. வழியில கூட இவளுக்கு வாய் குறைதா? ஆபத்துக்கு பாவமில்ல, நானே கூட்டிட்டு போறேன். ஆனா இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ மெடிக்கல் ஷாப்பும் இருக்கிறது டவுட் தான். அப்புறம் எப்படி? ஐயோ, யாராவது மீதறவங்க இருந்தா மீதிக்கலாம்டா. முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. சரி வா. தேங்க் யூ. அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ நான் தான் உன்னை தூக்கியிருக்கேன். யோ லூசு, கால் தான் வலிக்குது. எனக்கு என்ன மூளைய கண்ணுமா வேலை செய்யல? அது எனக்கு தெரியாதா? இந்த வாய் தான் நீ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு. ஆஹா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல நீ என்ன தூக்கி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டுக்குமே நீ வாயத்தான் குறைக்கணும். அதெல்லாம் உடம்பு நல்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படியே வாய் பேசிட்டு இரு. இங்கே கீழே போட்டுட்டு போறேன் நான் உன்னை. எங்க அப்பா வந்ததா நீ தான் என் மேல கால் விட்டு ஏத்தி தள்ளி விட்டுட்டே சொல்லி தருவேன் உன்னதான்.
சரியான கள்ளிடி நீ திருட்டு கிராஸ் கால். ஏற்கனவே காலையில இருந்து மழையில நடந்துருக்கு, இப்ப கால வேற வலிக்கி விட்டு. சரி சரி புலம்பாத. சரியானா விலங்க முடிச்சவதா நீ. நீ ஒன்னும் எனக்கு தூக்கவும் வேண்டாம், ஒன்றும் பண்ணவும் வேண்டாம். போய் முதல்ல ரேகாவை கூட்டிட்டு வா போ. எதுக்குமா நான் என்னோட நடந்துட்டு இருக்கணும்? நானே தூக்கிட்டு போறேன் வா. ஆனா அதுக்குன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் பிச்சிருவேன் பிச்சு. ஷூ அமைதியா வா. அந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு போக வேற நேரம் ஆயிட்டே இருக்கு. சில்லென ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே. சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே மண்ணே. ஏங்க என்னாச்சு? பாருங்க ஐயோ, அவளுக்கு என்னாச்சு? அஜய் என்னது இது? கீழே வலிக்கு விட்டு விழுந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லையே. யோ டாக்டரே, வேற ஒன்றும் இல்லையேனா? என்னையா என்ன நீ வேற எதிர்பார்க்குற? நானே என்னை தூக்கி ஏதோ குளத்துல எரியாம வந்தானேன்னு கொஞ்சம் நிம்மதியா வரேன், அது உனக்கு பொறுக்க மாட்டேதே. ச்சே இது முதலே தோணாம போச்சு. ரொம்ப பார்க்காத என்ன? குளத்துல எரிஞ்சா குளம் என்ன ஆகுறது? ஆ அப்போ அப்போ என்னாலதான் குளம் நாறிட்டு இருக்குன்னு சொல்றியா? ஆஹா இல்லம்மா, உன்னை போட்டா சுத்தம் ஆயிரும்னு சொல்றேன். டேய் நீ என்னடா போலாமா? எவ்வளோ நேரம் இவ்வளோ தூக்கிட்டே இருக்கிறது? ம் ஐயோ, இவ என்னத்தை கொடுத்தான்னு தெரியலையே. வயிறு வேற வலிக்குது. இவ எங்க இருக்கா? மஞ்சு, மஞ்சு, என்னங்க? லைட்டா வயிறு வலிக்குது மஞ்சு. இருங்க, கொஞ்சம் கசாயம் ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஆ படுத்துக்கிடுங்க, அழகன் வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு சீக்கிரம் வா. ம். கசாயத்துக்கெல்லாம் கேட்குற மாதிரி தெரியலையே. சரி பார்ப்போம்.